சித்துமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் வடை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து இறாலை வந்து நல்லா வந்து வேக வச்சு நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சுடுதண்ணியில் வந்து போட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கிற நேரத்தில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வந்து கொதிக்க விட்டு எடுத்தோன்னாவே போதும், நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணலான்னா நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அரைச்சி எடுத்ததோடு நம்ம என்ன பண்ணோன்னா தேவையான அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து போட்டிருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு, பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து நல்லா போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு பால்ஸாக வர்றதில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா தட்டையாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வடைக்கு வந்து தட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து தட்டி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ரொம்பவே நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எப்போவுமே வெஜிடேரியன்லேயே நம்ம வந்து வடை செஞ்சு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நான் வெஜிடேரியனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லதும் கூட, உடம்புக்கு ஒமேகா 3 உள்ளது. ஸோ இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து எண்ணெயை வந்து வானலில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து தட்டி வச்சுருக்கிற வடையில் அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான இருக்கும். வேகும் போதே நல்லா வந்து மணக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும், ரொம்ப பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த 1/2 கிலோவுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வடைக்கிட்ட கிடச்சிது. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் தீஞ்சு போகாது. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டு எல்லா பக்கமும் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.